பேரறிஞர் அண்ணாவின் 116வது பிறந்த நாள் விழா பொதுக்கூட்டங்கள் செப்டம்பர் 15 மற்றும் செப்டம்பர் 18 முதல் 22ஆம் தேதி வரை 6 நாட்கள் நடைபெறும் என அதிமுக பொதுச்செயலாளர் அறிவிப்பு. செப்டம்பர் 15ஆம் தேதி பேரறிஞர் அண்ணாவின் திருவுருவ சிலைகளுக்கும் படங்களுக்கும் மாலை அணிவித்து இனிப்புகள் வழங்கி சிறப்பிக்க வேண்டும். அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி அறிவிப்பு. வழக்கம் போல சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகளும் போதைப்பொருள் புழக்கமுமே விடிய அரசின் உண்மை அடையாளங்களாக நாளிதழ்களை அலங்கரிப்பதாக அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி குற்றச்சாட்டு. வார கொலை பட்டியல்கள் தொடர்கின்றன என்றும் போதைப்பொருள் புழக்கமும் கடுகளவும் குறைந்த பாடில்லை என்றும் விமர்சனம். விடியா திமுக ஆட்சியில் சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் வலையமைப்பில் தமிழ்நாடு முக்கிய இடம் வகிக்கிறது என்றாலும் மிகையாகாது. இளைஞர்கள், கல்லூரி மாணவர்கள் இடையே போதைப் பொருட்கள் சர்வசாதாரணமாக புழங்குவது கவலை அளிப்பதாக அதிமுக பொதுச்செயலாளர் வேதனை. மருத்துவம் படிப்பதற்கு தேர்வான மாணவ மாணவிகள் அதிமுக பொதுச்செயலாளரை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். 7.5% இடஒதுக்கீடு ஏற்படுத்தி கொடுத்ததற்கு நெகிழ்ச்சியுடன் நன்றி தெரிவித்தனர். தமிழகம் முழுவதும் காலியாக உள்ள 2553 உதவி அறுவை சிகிச்சை நிபுணர் பணியிடங்கள் உட்பட மருத்துவர் பணியிடங்களை நிரப்ப கோரிக்கை. ஆரம்ப சுகாதார நிலையங்களில் காலி பணியிடங்கள் இருந்தும் அதை நிரப்ப அரசு முயற்சிக்கவில்லை என மருத்துவர்கள் குற்றச்சாட்டு. மதுரை கப்பலூர் சுங்கச்சாவடியில் செல்ல அனுமதி இருந்தும் உள்ளூர் வாகன ஓட்டிகளை செல்லவிடாமல் தடுத்த சுங்கச்சாவடி நிர்வாகம். உள்ளூர் வாகன ஓட்டிக்கும் கப்பலூர் சுங்கச்சாவடி நிர்வாகத்திற்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதால் பரபரப்பு. திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தில் 7க்கும் மேற்பட்ட வீடுகளின் பூட்டை உடைத்து சுமார் 30 சவரன் நகை, பல லட்சம் பணம் கொள்ளை. திறமையற்ற ஆட்சியில் காவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் கொள்ளை, வழிப்பறி உள்ளிட்ட சர்வசாதாரணமாக நடைபெறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. தூத்துக்குடியில் இருந்து இலங்கைக்கு படகு மூலம் கடத்தப்பட இருந்த 29 கோடி ரூபாய் மதிப்பிலான 58 கிலோ சாரஸ் என்ற அதிபோதைப் பொருள் சிக்கியது. விடிய ஆட்சியில் தமிழகம் போதைப் பொருட்களின் குடோனாக மாறி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. நில அபகரிப்புக்கு உடந்தையாக செயல்பட்டதாக திருப்பத்தூர் தொகுதி திமுக எம்எல்ஏ மீது தொடரப்பட்ட வழக்கு. திமுக எம்எல்ஏ நல்லதம்பி பதிலளிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவு. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே டயர் சேதமானதால் பாதி வழியில் நிறுத்தப்பட்ட அரசு பேருந்து. விடிய ஆட்சியில் தகர டப்பா பேருந்துகள் இயக்கப்படுவதால் பயணிகள் கடும் அவதி. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு மக்கள் போராட்டம். மயானத்திற்கு செல்ல பாதை மற்றும் அடிப்படை வசதிகளை செய்து தர வலியுறுத்தல். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே பணிக்கம்பட்டியில் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்ட கிராம மக்கள். கடந்த 1 மாத காலமாக குடிநீர் வரவில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தென்காசி அருகே கோழி கழிவுகளுக்குள் மறைத்து வைத்து கேரளாவிற்கு மூட்டை மூட்டைகளாக கடத்தப்பட்ட சுமார் 20 டன் ரேஷன் அரிசி பறிமுதல். விடிய ஆட்சியில் ரேஷன் அரிசிகள் கடத்தல் சம்பவம் தொடர்கதையாகி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. ஆந்திராவில் கனமழை காரணமாக தண்ணீரில் மூழ்கிய தண்டவாளங்கள். ரயில் சேவை ரத்து செய்யப்பட்ட நிலையில் ராயன்னபாடு ரயில் நிலையத்தில் நிறுத்தப்பட்ட தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் ரயிலில் சிக்கிக் கொண்டவர்கள் ஜேசிபி மூலம் பத்திரமாக மீட்பு. கனமழை காரணமாக தண்ணீரில் மூழ்கிய ஆந்திரா, தெலங்கானா மாநிலங்கள். ஆந்திர மாநிலத்தில் உள்ள ராயன்னபாடு ரயில் நிலையம் உட்பட பல்வேறு பகுதிகள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கும் கழுகு பார்வை காட்சி. பாராலிம்பிக் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் பிரிவு இந்திய வீரர் நிதேஷ் குமார் தங்கம் வென்றார். பாராலிம்பிக் பேட்மிண்டன் போட்டியில் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் துளசிமதி முருகேசன் வெள்ளிப் பதக்கமும்,
மனிஷா ராமதாஸ் வெண்கல பதக்கமும் வென்று அசத்தல். பாராலிம்பிக் தொடரில் இதுவரை 2 தங்கம் 4 வெள்ளி 5 வெண்கலத்துடன் 11 பதக்கங்களை வென்றுள்ளது இந்தியா. குற்றச்சாட்டினால் மட்டும் எப்படி வீட்டை இடிக்க முடியும்? குற்றவாளியாக இருந்தாலும் வீட்டை இடிக்க முடியாது. புல்டோசர் அரசு என பெருமை பேசிய உத்தரப்பிரதேச அரசுக்கு உச்சநீதிமன்றம் சவுக்கடி.